ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபோல நான் சமையல் போட்டுட்ருக்கேன். இன்னைக்கு ஒரு 10 மைல் ரன்னு, அதாவது ப்ராக்ரஸிவ் ரன்ல பார்த்தீங்க அப்படின்னா 5 பேஸை திருப்பி அச்சீவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு ஸ்லீவ் வந்து 42 கேஎம் ஸ்டோரு, இந்த எல்லோ கலரு. எனக்கு இந்த க்ரீன் எல்லோலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஏன்னா கலராக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கலர் போட முடியுன்ற மாதிரி இருக்கும். நம்ம போட்டால் வெறிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அதுதான் எனக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறதுன்றதுனால இந்த க்ரீனு, எல்லோ இந்த மாதிரி கலர்லாம் நிறையா யூஸ் பண்ணுவேன். அப்புறம் நம்ம கையில வந்து 2 இருக்கு. ஏற்கனவே நான் காட்டியிருக்கேன் சப்ளிமெண்ட் என்ன இருக்கு அப்படின்றது. இடபிள்யூஏ சப்ளிமெண்ட் இருக்கு. அ ப்ரீ ஒர்க் அவுட் இருக்கு. இது 2மே வந்து மசில் பிளேஸ்ல வாங்கியிருக்கேன் நானு. இதுக்கு முன்னாடி மசில் டெக்ல வாங்கியிருந்தேன். இப்ப எல்லா ரன்னுக்கும் மோஸ்ட்லி வந்து இடபிள்யூஏ எடுப்பேன். ஏதாச்சும் லாங் ரன்னுக்கு. இன்னைக்கு வந்து இடபிள்யூஏ எடுக்க போறதில்ல. அதுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஒர்க் அவுட்டா எடுக்க போறேன். எதுக்குன்னா ப்ரீ ஒர்க் அவுட்ன்றது என்ன சொல்றது? மனசளவுலயும் சரி, உடம்பளவுலயும் சரி, ஏதோ இப்படி ஒரு புஷ் குடுக்குது அப்படின்னு எனக்கு அந்த 2 தடவ எடுத்ததுல ஒரு ரிசல்ட் மாரி எனக்கு கிடைச்சுச்சு. எனக்கு சரியா? நான் அதனால அத ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஈவினிங் நான் ஜிம் போறப்ப நான் 2 நாள் எடுத்தேன். சுத்தமா தூக்கமே அடி வாங்கிருச்சு. 1/2 மணி நேரம் தான் டீப் ஸ்லீப் வருது. ஸோ அதனால ப்ரீ ஒர்க் அவுட்ட நீங்க உங்க உடம்பு கண்டிஷனு, நீங்க உங்களோட ஸ்லீப் அதுக்கேத்த மாரி பார்த்து எடுங்க. ஃபுல் ஸ்பூன் போட மாட்டேன். 3/4 ஸ்பூன் போடுறேன். ஃப்ரூட் ஃபியூரி அப்படின்னு ஒரு ஃப்ளேவரு. ரொம்ப சுமாரா இருக்கு. அந்த மசில் டெக் டேஸ்ட் அளவுக்கு இல்ல. ஆப்பிள் சோர் டேஸ்ட் அளவுக்கு. அப்பா! மசில்லாம் டைட் ஆன மாரி இருக்கு. நேத்து ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுட்டேங்க. ஓவர் ட்ரெயின் பண்ணிட்டேன் நானு. முடியல அதனால. இது வந்து பாஸ்டன் 13. ஏன் இன்னைக்கு பாஸ்டன் 13 யூஸ் பண்றேன் அப்படின்னா, 16 கிலோமீட்டர், அதாவது 10 மைல் ஓட போறேன்ல. கொஞ்சம் ஸ்பீடு புஷ் பண்ண போறேன்ல அதனால. பாஸ்டன் 13 வந்து இஓஎஸ்எல்ல விட என்ன சொல்றது? டிராப் சைஸ் கம்மி. ஸோ அதனால ஸ்பீடு புஷ் பண்ணலாம் அப்படின்றது. இஓஎஸ்எல் வாங்குனீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து இஓஎஸ்எல்ல 27.5 சென்டிமீட்டர் சைஸு, யூகே 9, 8, 8.5 அந்த மாரி வாங்குறேன் அப்படின்னா, இதுல ஒரு 0.5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவே வாங்குங்க. பாஸ்டன பொறுத்தவரையும். என் காலுக்கு ஏன்னா ஒய்டர் ஃபீட் இருக்குன்றதுனால, யூகே இப்ப இஓஎஸ்எல்ல வந்து ஆக்சுவல் சைஸ் வந்து எனக்கு 8.5ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அதே 8.5 வாங்குனா, அந்த முன்னாடி இருக்கிற டோ பிளஸ் வந்து மித்த ஃபிங்கர்ஸ்லாம் வந்து புஷ் பண்ணா 10 கிலோமீட்டருக்கு மேலலாம் அந்த உராய்வு ஏற்பட்டு சாஃபிங் இருக்கு, பெயின் இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த ஸ்பீட் ஒர்க் அவுட் ஷூஸ் வந்து நம்ம அனுபவத்துல தான் இதெல்லாம் கத்துக்கிற முடியும். ஒருத்தவங்களும் வந்து இந்த ஷூ நல்லா இருக்குமா, அந்த ஷூ நல்லா இருக்குமான்னா, இது என்னதான் எனக்கு வலி இருந்தாலும் இது அந்த நெகம் சாகுற அளவுக்கு போட்டு அத யூஸ் பண்ணி இந்த ஷூவ வாங்கிட்டோம். நம்ம அத வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படின்றப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற மாரி. ரொம்ப பெரிய பெயின் சொல்ல முடியாது. ஒரு மைல்டான பெயின். ஓகேவா? நம்ம கிரவுண்டோட பாதை, நம்ம கேட். இன்ஸ்டாகிராமுக்கு அங்கங்க கோல் போஸ்ட் மாரி வச்சு எல்லா வீடியோஸும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ ரன்னிங் ஸ்டார்ட் பண்றேன் நானு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாரி 16 கிலோமீட்டர் 5 பேஸ். மழை காலத்துல இந்த இடம் நல்லா இருக்கும். அருமையா இருக்கும். இப்போ கொஞ்சம் மேகமூட்டமா இருக்கு. பரவால்ல, ஓடிரலாம். ஒரு இங்கேருந்து இந்த ரோடு வந்து இந்த ஸ்ட்ரெச் வந்து போற வழியில ஒரு பாலம் இருக்கு. அதுல கொஞ்சம் கீழ தண்ணி கிடக்கும். அதனால அந்த இடம் வரையும் கொஞ்சம் வார்ம் அப்பா வரும். 1 கிலோமீட்டர் வரையும் வரும். வார்ம் அப் ரன் மாரி பண்ணிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. சரி வா, வா. சரி இங்க வா. இப்படிதான் விரட்டிட்டு வருவாங்க. அப்புறம் டேய் இருங்கடா. வேகமா சண்டைக்கு வந்தாங்க. ஓடிட்டாங்க. இதுதான் அந்த சப்வே. கீழே இறங்கிட்டேன். திருப்பி ஏற முடியல. ஆஃப் மஸ் எல்லாம் டைட்டா இருக்கு. லூஸ் ஆயிரும். ஓகே. டைட் ஆகுது காலு. ஓடிடுறா ராசா. செகண்ட் கிலோமீட்டர் வந்துகிட்டு இருக்கேன். காஃப் மசில் டைட்டா இருக்குது. ரைட் சைடு ஹியூமிடிட்டி ஜாஸ்தியா இருக்கு தம்பி.
சேர்றா. கிராம்ப் ஆயிடுச்சு. பின்னாடி காஃப் மசிலுக்கு ஃபுல்லாக ரைட் சைடு. நேற்று தனுஷுக்கு பல்லு வலி, அது போக சைக்கிளை கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருந்தது. போயிருந்தோம். தண்ணியே குடிக்கல மத்தியானத்துல இருந்து. அப்படியே தொடர்ந்து வேலை இருந்ததுனால தண்ணி குடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையலை. சுத்தமாக நல்லா கிராம்ப் ஆகி வலிக்குது. நான் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் என்னோடய ஸ்ட்ராவா ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா எலாப்ஸ் டைம்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இதை வச்சு நீங்கள் ஸ்டாப்பிங் பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கலாம். மனசு என்ன சொல்லுதுன்னா, திருப்பி 5 கிலோமீட்டர் போயிரு, ஏன்னா 5 கிலோமீட்டர் வந்திருக்கேன், கால் வெளியாக இருக்குது, ரவுண்டாக 10 முடிச்சிரு அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஊருக்குள்ளே ஓட போகிறோம். அப்போ தான் எல்லோரும் பார்ப்பாங்க, கூச்சமாக இருக்கும், அதுக்காகவே ஸ்பீடு ஓடிடலாம். கிரவுண்டுக்குள்ள வந்துட்டேன். டீஹைட்ரேட் ஆகிடுச்சு ரொம்ப. நாமெல்லாம் வறண்டுருச்சு. எனக்கு எப்பயும் 21 கிலோமீட்டர் வரையும் தண்ணி தவிக்காது. தண்ணி நேற்று முந்தா சரியாக ஹைட்ரேட் பண்ணல. 9 கிலோமீட்டர். ரொம்ப நேரமாக இந்த தம்பி ஃபோட்டோ எடுக்கணும் வராப்புல. ஸ்டாப் பண்ணி எடுத்துருவோம். ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்காப்புல. தம்பி டக்குனு கேமரா ஆன் பண்ணியா? சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு. சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு. அல்ல எனர்ஜியா சொல்றா. சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு. கௌசி கண்டாங்க கூட இல்ல, அது தெரியல, தப்பா கேக்குது. பேசிங் பண்ணாப்ல 445 புஷ் பண்ண வச்சிட்டேன். சூப்பர் ப்ரோ. எவ்வளவு வெயிட் இருக்கீங்க? 83. நானும் ஒரு கிட்டத்தட்ட சேம் வெயிட். ஹைட் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஏன்னா ரன்னிங் வந்து ஒரு தெரப்பி வின் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. இவ்வளோ வெயிட்டோட 83 kg வெயிட்டு கிட்டத்தட்ட 5 பேஸ் புஷ் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். இப்போ அண்டர் வெயிட்டில் புஷ் பண்ணுறதுக்கு அது வேற மாதிரி, ரெண்டுக்கும் வேற மாதிரி ஒர்க் அவுட் பிளான் இருக்கும். சரி, நீங்கள் சரி, அவங்க அம்மா வெயிட் பண்ணுறாங்க, கிளம்புறாப்புல. இவனுக்கு ஸ்பீடு பண்ணுறதுக்கு என்ன ஷூ வேணும்னு கேட்டான். இப்போ அடிடாஸில் எனக்கு தெரிஞ்சது பாஸ்டன் 12, 13, அப்புறம் டக்கு மிஷன் மாடல், இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்க எடுத்துக்கடா. EOSL இப்போ பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கான். இவங்க சாட் ஜிபிடியில் போட்டாங்களாம், டக்கு மிஷன் தான் கிடைக்குதான். டக்கு மிஷன் டக்குன்னு ஓடலாம் அப்படின்னு சொல்லிச்சது. இதுனா ரெகுலர் நமக்கு இது வாங்குறதுக்கே நம்ம ஊர் ஸ்டோர்ல கிடைக்க மாட்டேங்குது. அதானே டக்கு மிஷன் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் EOSL கொண்டு வர வைக்கிறதுக்கே நம்ம படாத பாடுபட்டோம். அதில் ஓடுங்க, என்கிட்ட ஒரு ஆல்ஃபா ஃப்ளை இருக்கு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொடுத்தது. எனக்கு அது சைஸ் வந்து இடிக்குது. சரியா, அதை நீ எடுத்துக்க. ஆனா ஒண்ணு நீ என்னைய போடு, இல்ல நான் உன்னை போட்டுறேன். அதாவது 5Kல sub 20 வா ஆல்ஃபா ஃப்ளை எடுத்துக்க. சரியா, சரி, நீ என்னை 5Kல பீட் பண்ணினாலும் நீ எடுத்துக்க. ஓகேவா? 2 ஆப்ஷன் தரேன். சரியா, sub 20 வர்றேன் அந்த மாசம், பார்ப்போம். நானும் ட்ரை பண்றேன். நான் போடுறேன் பேரு. அதுக்குதான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, மணி வந்து 10:15 ஆச்சு. இன்ன வரை எதுவும் சாப்பிடல. காலையில் ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்தது, தண்ணி குடிச்சது தான். கிட்டத்தட்ட காலையில் ஒரு 4:50க்கு எந்திரிச்சேன். அந்தான்னு கேமரா வச்சு எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 6:30 மணி, 6:40, 6:50க்கு மேலே ஆச்சு. அப்புறம் நான் அங்கே போய் ஓடிட்டு திருப்பி வந்து தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு அதை ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா 3-4 நாளாக ஒரு டிப்ரெஷன்னால நம்ம வீடியோஸும் போடலை. ஓகே, இன்னைக்கு வேற என்ன செய்யறது? இப்போ வீட்டில் வந்து ஏதாச்சும் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்லணும். இந்த அடிக்கிறேன். மா சாப்பாடு ஏதாச்சும் இருக்கா? சரி, காலை சாப்பாடு மட்டும் ஏதாவது செஞ்சு இந்த வரேன். என்ன செஞ்சிருக்க? சரி, கொஞ்சோண்டு எடுத்து வை, இந்த வரேன்.
என்னதான் ஊருக்கே பாடம் எடுக்கிற ஆளாக இருந்தாலும் நமக்கு வந்து நேரம் சில சமயம் இருக்காது. அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியல. இப்போ புரோட்டீன் வந்து இப்ப எதுவும் இருக்காதுன்னு நெனச்சு புரோட்டீன் மட்டும் குடிச்சிடலாம்னு சொல்லி இத கலக்கி வச்சேன். ஓகே. இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நெனச்சேன் நானு. இப்ப Instagramல பார்க்குறேன் நானு. நெறைய பேர் வந்து நான் வந்து என்னோட டிசிப்ளின் லைஃப் ஸ்டைலுக்குள்ள போறேன். நான் வந்து இனிமே நான் அ என்ன சொல்றது? ஒழுக்கமா வாழப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அயர்ன்மேன் ட்ரெய்னிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. நான் பெரிய ஆளு அப்படின்றதுக்கு இத சொல்ல வரல. கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுங்க. இப்ப அயர்ன்மேனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு கோவால ஹாஃப் அயர்ன்மேன் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. இதுக்கு ரூ. 40,000க்கு மேல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இப்ப ஒரு டிசிப்ளின ஃபாலோ பண்றதுக்கே நமக்கு நாக்கு தள்ளும். இப்ப ரன்னிங்க மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 ஷூ வச்சுக்கோங்க. ஈஸி ரன் ஷூ, டெம்போ ரன் ஷூ, ஒரு ரேஸ் ஷூ அப்படின்னு வச்சாலும், அது ஒரு ரூ. 50,000 கிட்ட வந்துரும். நெருக்கி. இப்ப சப்ளிமெண்ட்ஸுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, டிராவல் இப்போ ஏதாச்சும் ஈவென்ட்க்கு போய் நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்றது, ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஈவென்ட்ஸ் இப்போ லோக்கல் மேரத்தான்ஸே நடக்குது அப்படின்னா, அதுக்கு போயிட்டு வர்றது. ஒரு தடவ நம்ம பஸ்லயே பல்ல கடிச்சிட்டு போனாலும் ரூ. 1000லேருந்து ரூ. 2000 செலவாகும். இது மாரி ஒரு மாசத்துக்கு ஒரு ஈவென்ட்டோ, இல்ல 2 மாசத்துக்கு ஒரு ஈவென்ட்டோ, பீக் சீசன்ல நம்ம வந்து போற மாரி இருக்கும். அதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகும். நியூட்ரிஷன் நம்ம சாப்பாடு, டயட் இது எல்லாத்தையும் சேர்த்து ரூ. 1,00,000 மேல ஆகும். இருக்கிறதுலயே சீப்பஸ்ட் ஒரு எண்டுரன்ஸ் ஸ்போர்ட் அப்படின்னா, அது ரன்னிங்க தான் சொல்லலாம். ஏன்னா, அது ஷூ மட்டும் தான். ஏன்னா, எல்லாத்துக்குமே நியூட்ரிஷன்றது எல்லா ஸ்போர்ட்டுக்குமே தேவை. அத கொண்டு வந்து இதுல சேர்க்கக்கூடாது. இப்ப ஷூவ மட்டும் பார்த்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஷூ வந்து இப்போ 5K, 10K பிராக்டிஸ் பண்றாங்க. ஒரு 21 வரையும் பிராக்டிஸ் பண்றாங்கன்னா, ஓரளவுக்கு 6 மாசம், 8 மாசம் அந்த அளவுக்கு இழுத்துருவாங்க. இப்போ 42லாம் பிராக்டிஸ் பண்றாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தேய்மானம் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாரி இருக்கும். இப்ப இது இவ்வளவுதான் ரன்னிங்ல. ஆனா, ரன்னிங் இருக்கிறதுலயே டஃபஸ்ட் ஒண்ணு. 2வது சைக்கிளிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதோட சைக்கிளோட எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அதுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் செலவு இருக்கு. நம்ம சைக்கிள வந்து இப்ப ஒருத்தர் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து கா பஸ்ஸில அத கழட்டி, மாட்டி, பேக் பண்ணி, அத ஏத்தி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கருந்து ரூம் போட்டு தங்கி, அப்புறம் ஒரு ஈவென்ட் இல்லன்னா தனியா பிராக்டிஸ் பண்றது, ஒரு ஹில்ஸ்ல போயிட்டு வர்றது அப்படின்னு அது அவ்வளோ சிரமப்படுறாங்க. பார்க்கவே எனக்கு வேதனையா ஏன்னா நான் அந்த ரன்னிங்லயே எனக்கு அந்த வேதனை இருக்கு. ஒரு ஒரு இடத்துக்கு நான் வந்து எவ்வளோ சிரமப்பட்டு போய் அந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றப்ப, அப்போ அவங்க அவ்வளோ இது பண்றதே ஒரு நாள் வீடியோவ காட்டும்போது தான் எனக்கு அத உணர்ந்தேன். ரன்னிங்க விட இப்ப சைக்கிளிங்ன்றது ஒரு பொருள நம்ம ஒரு சுமைய நம்ம தூக்கி சுமந்துக்கிட்டே எல்லா இடத்துக்கும் போறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. இப்ப ரன்னிங்ல இருக்கிற டிசிப்ளின் இப்ப காலையில 5 மணினா 5 டூ 6, 6 டூ 7 ஏன்னா வெயில் வர்றதுக்குள்ள நம்ம அந்த ஒர்க் அவுட்ட முடிக்கணும் அப்படின்றது, அந்த டயத்துல குறிப்பிட்ட டயத்துக்குள்ள தான் போய் இது பண்ண முடியும். இப்ப ஜிம்னா ஒரு இடம் இருக்கும், ஏசி இருக்குமோ, இல்ல ஒரு ஒரு இன்டோர் இது. அது நம்ம டைமிங் வந்து எப்பனாலும் கன்வீனியன்ட் டயத்துல பண்ணிக்கலாம். ஆனா, எண்டுரன்ஸ் ஸ்போர்ட்ட பொறுத்தவரையும் அந்த குறிப்பிட்ட டயத்துல தான் பண்ண முடியும். ஹீட் ட்ரெய்னிங்ன்றப்ப வெயில்ல பண்ணிக்கலாம். அது 2வது விஷயம். அது பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த ரன்னிங் டிசிப்ளின்ல ஹார்ட் ரேட்ட குறைக்கிறதா இருக்கட்டும், பேஸ குறைக்கிறதா இருக்கட்டும், பாடியில வந்து மெட்டபாலிசம் அடாப்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வரதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ நாள் ஆகும்? சில வருஷங்கள் ஆகும். முதல்ல இந்த சிலபஸ முடிக்கணும். 2வது சைக்கிளிங். அதுல நம்ம நாலேட்ஜ் எடுத்துக்கிறணும். எனக்கு இந்த சைக்கிள்ல இப்ப சேடிலு, கிளீட்ஸு இப்படின்ற வார்த்தைக்கு தான் இப்ப அர்த்தம் தெரிஞ்சிருக்கு. 20 கிலோமீட்டர் வரையும் தான் அதிகமா புஷ் பண்ணியிருக்கேன். இனிமே 40, 50 பிஆர்எம்லாம் பண்ணணும். 100, 200, 300, 400, 500, 600, 1000க்கு மேலலாம் பண்றாங்க. ஸோ அந்த மாரி இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அத பத்தி நான் ஏதாச்சும் பேசவே முடியும். அதுல ஏதாச்சும் நாலேட்ஜ் இருக்கு அப்படின்றப்ப. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங்க்கு உண்டான இட வசதி இங்க கிடையாது. அப்ப நான் ஸ்விம்மிங் வேற இடத்துல போய் கத்துக்கிறணும். அத கத்துக்கிட்டு அது கொண்டு வரணும். நான் அயர்ன்மேன் பண்ண போறேன் அப்படின்னா, உடனேலாம் எல்லாரும் சொல்றாங்க, "ப்ரோ நீ அயர்ன்மேன் பண்ணு" அப்படின்னு. அது உடனேலாம் பண்ணிற முடியாது. அதுக்குண்டான எக்ஸ்பென்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து விளையாட்டு தான். அத விளையாட்டா நீங்க வந்து ஒரு ஒரு பணம் ஒரு வருஷமாச்சும் கன்சிஸ்டன்ட்டா இருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு நாமளே சொல்லிக்கணும். செல்ஃப் வொர்த் அப்படின்றத நம்ம நெனச்சுக்கிறணும். அப்புறமாட்டிக்கு தான் அதில போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நான் ரீல்ஸ்க்காகவோ, இல்ல நான் மீண்டு வர போறேன்றதுக்காகவோ அத செய்ய வேணாம். நான் ரன்னிங்லயுமே அத தான் சொல்றேன். ரூ. 500 ஷூலருந்து ஆரம்பி, ரூ. 1000 ஷூலருந்து கூட ஆரம்பி. கன்சிஸ்டன்ட்டா ஒரு 6 மாசம் இரு. அதுக்கடுத்து இதெல்லாம் பண்ணுன்னு தான் சொல்ல வரேன். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ரூ. 500 ஷூவ போட்டுட்டு ஊட்டி, கொடைக்கானல்லாம் ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் காப்பி ஷூ கிடைக்காதான்னு அலைஞ்சுகிட்டு இருந்தேன். இன்ன வரையும் எனக்கு ஷூ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி குடுத்து தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. ஓ ஓகே. அ ப அதுதான் மேட்ரு. ரன்னிங்ன்றது சக்சஸ், வின்னிங் இதெல்லாம் தாண்டி ஒரு தெரப்பி அப்படின்றத நான் ஒரு ஒரு வீடியோலயும் சொல்றேன். திருப்பி திருப்பி கமெண்ட்ல வந்துகிட்டு, "நீ என்ன ப்ரோ ஜெயிச்ச? என்ன ப்ரோ ஜெயிச்ச?" அப்படின்னா, என்னாத்த சொல்றது போங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன். ஓகே இன்னைக்கு ஒரு டெம்போ ரன் முடிஞ்சுச்சு. நாளைக்கு ஒரு லாங் ரன் பண்ணணும். அதுக்கு நல்லா தூங்கணும். மேக்ஸிமம் இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்குறதுக்கு பார்க்குறேன். காலையில எந்திரிச்சு ஒரு மஜாவா ஒரு ரன்ன போட்டுட்டு அந்த விளாக் நாளைக்கு காட்டுறேன்.